44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி இன்று மாலை தொடங்கி வைக்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த போட்டியை தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பிரம்மாண்ட விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த போட்டியை தொடங்கி வைக்க இருக்கிறார். இதற்கான விதிமுறைகள் குறித்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விதிமுறைகளை விளக்கும் நிகழ்வில் இந்திய வீரர்கள் உட்பட பல்வேறு நாட்டு அணியினரும் பங்கேற்றிருக்கிறார்கள். மொத்தம் 11 சுற்றுகளாக செஸ் போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. 189 நாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்கிறார்கள். விதிமுறைகளை விளக்கும் நிகழ்வில் இந்திய வீரர்கள் உட்பட பல்வேறு நாட்டு அணியினரும் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ். விஷ்ணு பிரகாஷ், இந்த போட்டிக்கான விதிமுறைகள் குறித்து விளக்கமா நீங்க சொல்லுங்க. நிச்சயமாக 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடரினுடைய போட்டிகள் என்பது நாளை 29ஆம் தேதி மாலை 3 மணி முதல் தினசரி நடைபெற இருக்கின்றன. இதற்காக உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 187 நாடுகளில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்திருக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக ஓபன் பிரிவில் 188 அணிகளும், பெண்கள் பிரிவில் 162 அணிகளும் இந்த ஒலிம்பியாட் போட்டித் தொடரில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்த நிலையில் வந்திருக்கக்கூடிய வீரர்கள் மாமல்லபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு அணியினுடைய பிரதிநிதிகள், குறிப்பாக இந்திய அணியைச் சேர்ந்த பல்வேறு வீரர்கள் என பல்வேறு நாட்டை சேர்ந்த செஸ் வீரர்கள் இன்று போட்டி நடைபெறக்கூடிய இந்த நட்சத்திர விடுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடரினுடைய நடுவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி செஸ் கூட்டமைப்பினுடைய தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் தற்பொழுது ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாளை போட்டி எப்படி நடைபெறும், ஒரே நேரத்தில் எவ்வளவு வீரர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், போட்டியில் பயன்படுத்தக்கூடிய செஸ் போர்டு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் மற்றும் போட்டியின் பொழுது என்னென்ன விதிமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும், எதிரணியை சேர்ந்த வீரர் ஏதாவது விதிமுறை மீறலில் ஈடுபடும் பொழுது எந்த நடுவரிடம் முறையிட வேண்டும், அது குறித்து எப்படி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து பல்வேறு அம்சங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு அணியினுடைய கேப்டன்களும், அதாவது அணியினுடைய தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அணியின் சார்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நடுவர்களிடம், போட்டியின் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நடுவர்களிடம் எப்படி முறையிட வேண்டும் என்பது குறித்து வழிகாட்டுதல் என்பது இந்த கூட்டத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்திய அணியை சேர்ந்த பல்வேறு வீரர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய அணியை சேர்ந்த தமிழக வீரர்களான குகேஷ், அபிதன் உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டம் நிறைவு பெற்ற பின்னர் இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய அந்த தொடக்க விழா, சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறக்கூடிய அந்த தொடக்க விழாவில் கலந்து கொள்வதற்காக அனைத்து நாட்டை சேர்ந்த வீரர்களும் இங்கிருந்து பேருந்துகள் மூலமாக நண்பகல் 2 மணிக்கு புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 2 மணிக்கு புறப்படக்கூடிய வீரர்கள் 3:30 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வர இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அங்கு தொடக்க விழா என்பது நடைபெற்று செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடருக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தொடர் தீபம் என்பது ஏற்றப்பட்டு அதிகாரப்பூர்வமாக செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடங்கப்பட்டது என்பதை இன்று மாலை நடைபெறக்கூடிய விழாவில் பிரதமர் மோடி அறிவிக்க இருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது இன்று நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மதியம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணு பிரகாஷ், தற்போது இந்த 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையில் நடைபெறுவது சென்னைக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து அங்க பங்கேற்கக்கூடிய அந்த வீரர்கள் என்ன கருத்துக்களை சொல்றாங்க? நிச்சயமாக இந்திய அணியை சேர்ந்த வீரர்களிடம் நாம் பேசும்பொழுது அவர்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை அவர்கள் வியந்து பார்த்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்திய அணியை சேர்ந்த வீரர்கள் இதற்கு முன்னதாக நடந்த ஒலிம்பிக் போட்டி தொடருக்காக பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய சொந்த நாட்டில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில்
3 மாத குறுகிய காலத்தில் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் என்பது உலக நாடுகளுக்கு இணையாக செய்யப்பட்டிருப்பதாக வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடருக்கான ஏற்பாடுகள் என்பது சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்கப்பட்டு சிறப்பாக ஒவ்வொரு நாடும் நடத்தும் நிலையில் தமிழ்நாடு சார்பாக 3 மாதத்தில் இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் எந்தவித சுணக்கமும் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி உலக தரத்தில் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய அணியை சேர்ந்த வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக செஸ் வீரர்களுடன் வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய பெற்றோர்களும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை மிகவும் ஆர்வமாக பார்க்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்திய அணியை சேர்ந்த பெண் வீராங்கனையான ஹரிகா 8 மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அவருக்கு உதவியாக இருக்கும் வகையில் அவருக்கு போட்டி நடைபெறக்கூடிய இந்த வளாகத்திலேயே அவருக்கான அறைகள் ஒதுக்கப்பட்டிருப்பது. மேலும் போட்டி தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு பிரகாஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.